நாங்கள் பண்ண முக்கிய தவறு இதுதான். கண்டிப்பாக இந்த தவறு மட்டும் பண்ணாமல் இருந்தால் இந்த ஒரு போட்டியை வெற்றி பெற்றிருப்போம். எங்களை மன்னிச்சு விடுங்க இந்தியா. நாங்கள் உங்களை தப்பாக எடை போட்டுட்டோம் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு ரொம்பவே கண் கலங்கி மனசு உடைஞ்சு பேசியிருக்காருங்க நம்மளோட பாகிஸ்தான் கேப்டன். கண்டிப்பாக பேசக்குள்ள நம்மளுக்கு கண் கலங்கிடுச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உருக்கமாக பேசியிருக்காரு. நம்ம சேனல் கேட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் உனக்கு நோட்டிஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் லைக் பண்ணி பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். தோல்விக்கு பிறகு ரொம்பவே உருக்கமாக, அதாவது நாங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கக்கூடாது, நம்ம இந்திய அணியை மிகப்பெரிய தப்பாக இடப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கண் கலங்கி உருக்கமாக எல்லாமே சொல்லிட்டாங்க நம்மளோட சல்மான் கான், பாகிஸ்தான் கேப்டன். இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு மேட்ச் பார்த்துருப்பீங்க. என்னங்க சொல்கிறது, முழுக்க இந்த ஒரு மேட்ச்சை சிம்பிளாக சொல்லப்போனால் இந்தியா அதிரடி வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, 63 வித்தியாசத்தில் அபார வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பாகிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியுங்க. ஏன்னா பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தானுக்கு சுத்தமாக வரல. இந்தியாவாச்சும் என்னடா இந்தியா இப்படி ப்ளே பண்ணுறாங்களே பேட்டிங்லன்னு பார்த்தா அதை விட மோசமாக நம்மளோட பாகிஸ்தான் ப்ளே பண்ணாங்க. இந்தியா முதல் 10 ஓவரில் பேட்டிங்கை தரமாக விளையாடினாங்க. அடுத்த 10 ஓவரில் கொஞ்சம் சொதப்பிட்டுருந்தாங்க. இருந்தாலுமே அந்த கிரவுண்டில் ஆவரேஜ் ஸ்கோரே 140 தான். 170 அடித்தா கண்டிப்பாக வெற்றிங்க. பின்னாடி சேஸ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு, 6 அடிக்க முடியாது. அதிகமாக ஓடி தான் ரன் எடுக்கணும். அந்த மாதிரி இந்தியா முதல் 10 ஓவரில் அசால்ட்டாக விளையாண்டுருந்தாங்க இந்தியா. அடுத்த 10 ஓவரில் இந்தியனுக்கே கொஞ்சம் தர்காயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அதை விட மோசமாக பாகிஸ்தான் முதல் 10 ஓவர்லேயே ஒட்டுமொத்தமாக மேட்சை கோட்டை விட்டாங்க. சரியாகவே ப்ளே பண்ணல. எங்கேயுமே பாகிஸ்தானுக்கு ஹோப்பே கிடைக்கலங்க. ஒட்டு மொத்தமாக மேட்ச் ஃபுல்லாகவே ஒன் சைடடாக போயிருக்கு. இந்திய அணிக்கு தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட 63 வித்தியாசத்தில் அபார வெற்றியும் இந்தியா பதிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் வெயிட்டிங்கே இந்த ஒரு வெற்றிக்காக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கோம் பாகிஸ்தானுக்கு எதிராக. தோல்வி கேப்டன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் பண்ண முதல் தவறே நாங்கள் டாஸை வெற்றி பெற்று முதல்ல பவுலிங் பண்ணது தான் மிகப்பெரிய தவறு. தோல்விக்கு முக்கிய காரணமே அதுதான். குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் இந்திய அணியை முதல்ல பேட் பண்ண வச்சு ஈஸியாக சுட்டிடலாம் எங்கள் ஸ்பின்னர்ஸ் வச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்தியா அதோட பிளானை எக்ஸ்ட்ரா போட்டு செம்மையாக பேட்டிங்கை ப்ளே பண்ணாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் ஸ்பின்னரை போட்டு புலந்தாங்க. எங்களோட மெயின் காரணமே இப்போ ஸ்பின்னர் தான். ஸ்பின்னர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. எங்கள் டீமில் பொறுத்தவரையும் ஸ்பின்னர்ஸ் தான் ஸ்ட்ராங்குன்னு நினச்சோம். ஆனால் ஸ்பின்னர்ஸே போட்டு இந்தியா புலந்தாங்க. அந்த ஒரு தோல்வி எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக இந்திய அன்னைக்கு நாங்கள் டஃப் ஃபைட்டாச்சும் கொடுப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்தியா இவ்வளோ ஈஸியாக அடிச்சிட்டாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை இந்தியா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வெளிப்படையே பேசியிருக்காரு நம்மளோட சல்மான் கான். என்னங்க சொல்கிறது, இவர் பேசுறது பார்த்தா நமக்கே கணித்து வந்துடும் போல், அந்தளவுக்கு சுகமாக பேசுகிறாரு. அவர் நம்பியிருந்த ஸ்பின்னர்ஸை இப்படி போட்டால் என்னங்க பண்ணுவார் பாவங்க. அவரும் பவுலிங் போட்டார், விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. 175 அடிக்க வச்சாங்க. ஆனால் 175 மிகப்பெரிய ஒரு ஸ்கோருங்க. அந்த கிரவுண்டில் ஒன்றுமே பண்ண முடியல. பாகிஸ்தான் மண்டிட்டாங்க அப்படியே. இது வெளிப்படையே பேசியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், பாகிஸ்தான் தோல்விக்கு என்ன காரணம்? இந்தியா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்லாம் போட்டு விடுங்க.